நான் இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது என் நண்பர்களில் ஒருவர் தற்கொலைக்கு முயன்றார். அவர் படிப்பில் மிகவும் கெட்டிக்காரர் என்பதால் நாங்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தோம். நாங்கள் அவரிடம், ஏன் தற்கொலைக்கு முயன்றாய் என்று கேட்டோம். அவர் சொன்ன பதில் இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது. நான் நடைமுறையில் ஒவ்வொரு தேர்விலும் தங்கப்பதக்கம் வெல்வேன். இந்த தேர்வில் எனக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. என்னால் 2வது இடத்திற்கு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறினார். அதனால்தான் அவர் தற்கொலைக்கு முயன்றார். அதே தேர்வில் என்னுடைய 4 அல்லது 5 நண்பர்கள் 4 அல்லது 5 பாடங்களில் தோல்வியடைந்திருந்தனர். ஆனால் அவர்கள் வளாகத்தில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தனர். ஒன்றும் நடக்காதது போல அவர்கள் மகிழ்ச்சியாக வளாகத்தைச் சுற்றி வந்தனர். மற்றவர்களை வாழ்த்திக் கொண்டு, ஹம் ஹோங்கே காம்யாப் ஏக் தின். 4 அல்லது 5 பாடங்களில் தோல்வியடைந்த பிறகும் அவர்கள் நேர்மறையான எண்ணத்தின் அடையாளமாக திகழ்ந்தனர். நான் அவர்களை பார்த்து, அடே, நீங்க ரொம்ப வெட்கமே இல்லாதவங்கடா. 4, 5 பாடங்களில் ஃபெயில் ஆகிட்டீங்க. ஆனாலும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக சுத்திட்டு இருக்கீங்க. உங்க தத்துவம் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், எங்க தத்துவம் ரொம்ப சிம்பிள். காலேஜுக்குள்ள நுழையிறது எங்க வேலை, காலேஜை விட்டு வெளியேற்றுறது காலேஜோட வேலை என்று சொன்னார்கள். பொறுப்பு துறப்பு. நான் இந்த தத்துவத்தை ஆதரிக்கவில்லை. ஆனால் நவீன கல்வி முறை சாதனம் மற்றும் சாமர்த்தியம் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துகிறது என்பதை நான் முதலில் உணர்ந்த தருணம் அதுதான். வளங்களை அடிப்படையாக கொண்டு வெற்றி பெறுவதில் அதிக கவனம் செலுத்துகிறது. ஆனால் பகவத்கீதை வெற்றிக்கான வரையறையை உங்கள் சங்கல்பம் மற்றும் சாதனை ஆகியவற்றின் அடிப்படையில் விவரிக்கிறது. நீங்கள் எவ்வளவு உதவியற்றவராக மாறினாலும் ஒருபோதும் நம்பிக்கையற்றவராக மாறாத வகையில் உங்கள் உள்மனசாட்சியை எவ்வாறு ஒருங்கிணைக்க முடியும் என்பதே அது.